ரெசிபி வந்து சப்பாத்தி, பிரியாணி, புலாவ், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் அமலம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நான் செய்கிற காடை கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சப்பாத்திங்கன்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டிங்கன்னா வந்து கசப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ பேஸ்ட்டாக சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்மளுக்கு எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து காடையை சேர்த்துக்கலாம். நான் 4 காடை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு 1/2 hour வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணதை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் நம்மளுக்கு காடையில் படணும். அந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நம்மளுக்கு காடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஆயிடுச்சு. இது வந்து செமி கிரேவி மாதிரி நான் வச்சுருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காடையிலையும் வந்து மசாலா எல்லாமே ஒட்டி சூப்பராக இருக்குது.